நாங்கள் ஊருக்கு போனால் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ டைம் கிடைக்கும்போது வாக்கிங் கிளம்பிடுவோம். ரோட்டுக்கு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அதிகமாக கேஷ்யூ நட் ட்ரீ இருக்கும். எங்கள் ஊரில் இந்த மரத்தை கொல்லா மரம்னு சொல்லுவோம். இப்போது சீசன் டைம்ங்கிறதுனால மரத்தில் நிறைய பூக்கள் இருந்துச்சு. மரத்தில் அங்கங்கே கொஞ்சம் காயும் இருந்தது. இந்த கேஷ்யூ நட் மரத்தில் ஃபஸ்ட்டு விதை தான் உருவாகும். அதுக்கப்புறம் தான் பழம் இருக்கிற போர்ஷன் வந்து உருவாகும். கேஷ்யூ நட் விதை வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் தாங்க இருக்கும். இதை ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். முதிர்ந்த கேஷ்யூ நட் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும். எங்கள் ஊரில் மேக்ஸிமம் இந்த பழத்தை ஆடு மாடுகளுக்கு தான் கட் பண்ணி போடுவாங்க. நாமளும் சாப்பிடலாம். பழத்தை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடணும். இந்த பழத்தில் நிறைய நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது. நாங்கள் வாக்கிங் போகும்போது ஒரு பழம் சாப்பிட்டாலே போதும், தண்ணீர் தாகமே எடுக்காது. இந்த பழம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு தோட்டத்தில் பறித்தது. விதையை தோட்டத்திலேயே போட்டுட்டு பழத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த விதையை கலெக்ட் பண்ணி கடையில் கொடுத்தோன்னா 1 கிலோ கேஷ்யூ நட் வந்து 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் அந்த விதையோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து எடுத்துக்குவாங்க. இந்த விதையோட உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் பிரித்து எடுத்து சேல்ஸ்க்கு வரும்போது 1 கிலோ கேஷ்யூ நட் வந்து 1300 ரூபாயிலேருந்து 1400 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகுது.